ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். திரும்பொரு முறையாக இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், ஒரு மேய்ப்பனின் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய 5 வித்தியாசமான சுபாவங்கள். ஒரு மேய்ப்பனின் வாழ்க்கையில இருக்க வேண்டிய 5 வித்தியாசமான சுபாவங்கள். இந்த வேதம் முழுக்க ஒரு மேய்ப்பனுக்குரிய தகுதிகள், ஒரு மேய்ப்பனுக்குரிய காரியங்களை குறித்து ஏராளமான செய்திகளை பேசியிருக்கிறேன். ஊழியர்களுக்காக ஏராளமான செய்திகளை இந்த ஊடகத்தில் பேசியிருக்கிறேன். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற சில காரியங்கள். முதலாவது அந்த குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். நம்பர் 1, the suffering shepherd. ஒரு மேய்ப்பன் யார் என்றால் பாடுபடுகிறவன். இரண்டாவது, sinless, பாவம் இல்லாதவன். விளக்கங்களை பின்னாலே சொல்லுகிறேன். a suffering shepherd. இரண்டாவது, sinless, பாவம் இல்லாத ஒரு மேய்ப்பன். மூன்றாவது, submissive shepherd. ஆண்டவருக்கென்று எதிர்பார்ப்பு இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மனிதன், அவன்தான் மேய்ப்பன். நான்காவது, substitutionary shepherd. அதாவது அடுத்தவர்கள் பாடுகளை தன் பாடுகளாய், அடுத்தவருடைய போராட்டங்களை தன் போராட்டங்களாய், அடுத்தவருடைய துக்கங்களை தன் துக்கங்களாய் ஏற்றுக்கொள்ளுகிறவன். சப்ஸ்டிடியூஷன், பாடுகளை. ஐந்தாவது குறிப்பு, ஒரு ஊழியன் யார் என்றால் சீக்கிங் ஷெப்பர்ட். அதாவது இழந்து போனதை தேடவும், காணாமல் போனதை கண்டுபிடிக்கவும், துரத்துண்டதை சேர்த்துக் கொள்ளுகிறவன். சீக்கிங். இதை எல்லாமே எஸ்ல ஆரம்பிக்கும். திரும்ப சொல்லுகிறேன். a suffering shepherd. இரண்டாவது, sinless shepherd. மூன்றாவது, submissive shepherd. நாலாவது, substitutionary shepherd. ஐந்தாவது, seeking shepherd. அதாவது அன்பானவர்களே, இவர்களுக்கு நல்ல உதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய பிரதான மேய்ப்பர். திருமறை அதைத்தான் சொல்லுகிறது. அந்த பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது இந்த நாளின் செய்தி என்னவென்றால், 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21 25 வசனங்களை, ஒருவேளை உங்கள் கரங்களில வேதம் இருக்குமானால் 1 பேதுரு 2:21. இன்னைக்கு எல்லாரும் தங்களை மேய்ப்பட்டு சொல்லிக் கொள்கிறார்கள். துக்கமான விஷயம் என்னவென்றால், அர்ப்பணம் இல்லை, தெளிவு இல்லை. நான் சொன்னது போல ஒரு தியாகம் இல்லை, புரிந்து கொள்ளுதல் இல்லை, எதுவுமே இல்லை. ஆரம்பத்தில் நான் சொன்னது போல அன்பானவர்களே, பாடுகள் இல்லை. இரண்டாவது, வாழ்க்கையில் ஏராளமான கோளாறு, ஏகப்பட்ட பாவ கரைகள், சின்ஃபுல் லைஃப். மூன்றாவது, ஒரு சப்மிஷன் இல்லை. இந்த ஊழியர்களுக்கு சப்மிஷன் மிக குறைந்திருக்கிறது. மேலும் பாருங்கள், இது நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், சுயாதீன ஊழியர்கள் அதிகமா இருக்கிறார்கள். அதில் பல நன்மைகள் உண்டு, தீமைகள் உண்டு. அவனுடைய கருத்து என்னவென்றால், நான் யாருக்கும் அடங்க மாட்டேன், ஒருவருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், நானே ராஜா, நானே மந்திரி. They don't want to submit to anyone. அதனாலதான் இந்த இண்டிபெண்டன்ட். அந்த இண்டிபெண்டன்ட் என்ற வார்த்தையின் பொருளே இன் ஐ டிபெண்டன்ட். அவரை சார்ந்து வாழ்கிறேன், அவருக்குள் வாழ்கிறேன், அவரோடு கூட வாழ்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரோடு சார்ந்து வாழ்கிறவர்கள் குறைவு, ஆண்டவருக்குள் வாழ்கிற மக்கள் குறைவு. இண்டிபெண்டன்ட், ஐ ஆம் டிபெண்டன்ட். இன்னைக்கு அவருக்குள்ள இல்லையே. இத்தனை ஊழியர்கள் இன்றைக்கு வியாபாரம், தொழில், கட்சி, கட்ட பஞ்சாயத்து, எல்லாம் there is no submission to the law. அடுத்து substitutionary. அடுத்த பாடுகளை என் பாடுகள் போல, அடுத்த துக்கங்களை என் துக்கங்களாய், அடுத்த வேதனைகளை என் வேதனையாய், அடுத்த கண்ணீரை என் கண்ணீராய். ஏன் சொல்லுகிறது? அவர் பாடுபடுவரோடு பாடுபட்டார். இந்த மரித்த விதவையின் மகனுக்காக கண்ணீர் விட்டார். லாசர் குடும்பத்துக்காக அவள் ஆவியில கலங்குகிறதை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார். Substitutionary shepherd, seeking, இறந்து போனதை தேடவும், காணாமல் போனதை கண்டுபிடிக்கிற ஒரு மேய்ப்பர். இது குறித்து ஏராளமான சத்தியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:21 திருமறை சொல்லுகிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதற்காக நான் சொன்னேனே, பாடுபட, பசுத்தமாய் வாழ, அடுத்தவர் பாடுகளை என் பாடுகளை ஏற்றுக்கொள்ள, என்னையே தியாகமாக அர்ப்பணிக்க, தேடி கண்டுபிடிக்க,
துரத்தண்டவர்களை தேடி கண்டுபிடிக்க இதற்காகத்தான் தேவன் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு திருமறை சொல்கிறது, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டார். அடுத்த வார்த்தை, அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. ஒரு சின்ன கேள்வி, அவருடைய அடிச்சுவடுகளை அன்றைக்கு ஒரு சொன்னார், வேதத்தில் நான் பார்க்கிற கிறிஸ்தவனுக்கும் வாழ்க்கையில் நான் பார்க்கிற கிறிஸ்தவனுக்கும் சம்மதமே இல்லை. வேதத்தில் நான் பார்க்கிற கிறிஸ்தவனுக்கும் வாழ்க்கையில் நான் பார்க்கிற கிறிஸ்தவனுக்கும் சம்மதமே இல்லை. இதை காந்திரிகளும் சொன்னாங்க, பல மேதைகள் சொல்லியிருக்கிறார்கள். வேதத்தில் நான் படிக்கிற கிறிஸ்தவனுக்கும் வாழ்க்கையில் நான் பார்க்கிற கிறிஸ்தவனுக்கும் சம்மதமே இல்லை. அப்படியானால் வேதம் சொல்கிறது, அவர் உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இன்னைக்கு அந்த மாதிரியை பின்பற்றுகிற மக்கள் மிக குறைவு. பின்பற்ற விரும்புகிறேன். நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், நீங்க பின்பற்றுறீங்களான்னு. அதை விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன், முயற்சிக்கிறேன், தொடர்ந்து பயணிக்கிறேன். அடுத்தவங்க என்ன சொல்றாங்க பற்றி கவலை இல்லை. நீ ஓகேனா, நீ உத்தமனா கேட்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன சில ஊடகங்கள் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அன்பாளே, 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. பாவம் செய்யவில்லை, வாயில் வஞ்சனையும் காணப்படவில்லை. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் வாழ்க்கையில போய் மயமாலம் அந்த அளவுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அது எந்த அளவுக்கு அது தேவன் அங்கீகரிக்கிறார் என்பது புரியவே புரியாது. நல்லவர்கள் போல, உத்தமர்கள் போல அனைவர் சொன்ன மேடைகளை போதவரா இருக்கிறார். கீழே வந்த உடனே என்னோட மோசம் என்று அவருடைய விசுவாசியே சொல்றார். அதாவது வாயிலே வஞ்சனை இல்லை, ஒரே பொய். அடுத்த வார்த்தை 23, வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். தெரிந்த வசனம் தான். பாடுபடும் போது, இன்னைக்கு கூட எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு, பயமுறுத்தல். ஊழியர் தான், அவர் பேசுறதை இன்னொருத்தரை வச்சு பேச வைக்கிறார். பயமுறுத்தல். அவன் என்ன பண்ணுவோம் தெரியுமா? திரும்ப சொல்கிறது, நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புக்கொடு. அதாவது அதனுடைய கருத்து என்னவென்றால், தனக்கு மேல் உள்ள அன்பு ஊழியர்களை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு மேலான ஒருவருக்கு நீங்க கீழ்ப்படியுங்கள், அப்பதான் விசுவாசங்கள் கீழ்ப்படிவார். அதாவது உங்களை விட முதிர்ந்தவர்கள், உங்களை விட தேவனோடு பழகினவர்கள், உங்களை விட தேவனோடு கூட நெருங்கி வாழ்ந்தவர்கள். வசனம் சொல்கிறது, அவர்களுக்கு தங்களை ஒப்புவித்தார், தம்மை ஒப்புவித்தார் மேலான ஒருவருக்கு. தன்னை விட ஊழியத்துல மூத்தவருக்கு. அடுத்த வார்த்தை அந்த வசனம் சொல்லிக்கொண்டே போகிறது. 1 பேர் 2:25, இப்பொழுதோ ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பர். அவர் யார் தெரியுமா? அவர் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பர். இது அந்த ஆளின் செய்தி. ஒரு தேவனோடு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கிற ஒரு மாபெரும் உறவு, அதுதான் மேய்ப்பனுக்குரிய முதல் தகுதி. நீங்க இறையர் கல்லூரிலாம் இருக்கலாம், பட்ட படிப்பு இருக்கலாம் ஆகலாம், யாரை பார்த்தாலும் எனக்கு ரெவரண்ட், பிஷப், டாக்டர், தேவனோடு உறவே இல்லை, சபையே இல்லை, அவர் ஒரு பிஷப். அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், நீங்களும் நானும் அவர்தான் நம்முடைய மேய்ப்பர், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். நான் ஒரு மேய்ப்பன், ஆனால் எனக்கு மேலே ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். நான் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த வசனங்களை நாம் தியானிப்போம். இது ஒரு முக்கோண வடிவிலே, அதாவது இது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வசனம்தான் சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். அப்படியானால் மேய்ப்பர்களுக்கெல்லாம் அவர்தான் மேய்ப்பர். இது மேய்ப்பர்களுக்குரிய ஒரு செய்தி. மேய்ப்பர்களுக்கெல்லாம் அவர் மேய்ப்பர். அந்த மேய்ப்பர் எப்படி நடத்துகிறார்? தெரிந்த வசனம் தான். புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து. ஒரு மேய்ப்பருடைய ஊழியம் என்ன? ஜனங்களை வசனத்தினால் மேய்ப்பது. இன்றைக்கு அந்த பிரசங்கபீடம் பணம் சேகரிக்கும் இடமாய் மாறிவிட்டது. Pulpit is not a place to throwing the stones. பலிபீடம் பணம் சேகரிக்கும் இடம் அல்ல. பலிபீடம் என் சொந்த கதைகளையும் சோக கதைகளையும் சொல்லுகிற இடம் அல்ல. பலிபீடம் என் பரிதாபத்தை தேடுகிற இடம் அல்ல. ஜனங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து,
First of all, you have to find out. நீங்க முதல்ல புள்ள கண்டுபிடிக்கணும், நீங்க முதல்ல அதை மேய்க்கணும், நீங்க முதல்ல அதை என்ஜாய் பண்ணணும், நீங்க முதல்ல அசை போடணும். நீங்கள் அசை போடாத ஒரு செய்தியை ஜனங்களுக்கு கொடுக்கும் போது பயன்படாது. நீங்கள் அதை அருந்த வேண்டும், நீங்கள் முதல்ல புசிக்கணும். Then you can feed the people. அடுத்த வார்த்தை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே. நம்முடைய வேலையே அவர்களை to lead in the right way, in the right place, in the right path. சரியான இடத்தில் அவளை கொண்டு போய் விடுவது, தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறது. அதுதான் நம்முடைய பணி. They don't know the way. அவருக்கு பாதை தெரியாது, வழி தெரியாது, காரியங்கள் தெரியாது. ஆனால் உங்களுடைய பணியும் என்னுடைய பணியும் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறது. இதைத்தான் நாம் சங்கீதம் வாசிக்கிறோம். அவர் நாடின துறைமுகத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். அப்படியானால் தண்ணீர் உள்ள அண்டையில அவளை கொண்டு போய் சேர்க்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வசனம் தான் எல்லாமே. ஆத்துமாவை தேற்றும் ஒரு மெய்ப்பர், நீதியின் பாதையில் நடத்தும் ஒரு மெய்ப்பர். அது மட்டுமல்ல, நம்மை தேற்றும் ஒரு மெய்ப்பர். 23:5 அதைத்தான் சொல்லும்போது, சத்துருக்களுக்கு முன்பாக. இது ஒரு முக்கோணம். நீங்கள் சத்துருக்கள், மெய்ப்பர், ஒரு முக்கோணத்தினுடைய இதான் நம்முடைய செய்தி. நீங்கள் உங்களுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக. திருமலை வேற மாதிரி சொல்லிடுது, வஞ்சகர்கள், அதாவது சத்துருக்கள். கவனிங்கள், கடந்த காலத்திலும் மேய்த்தார், நிகழ்காலத்திலும் மேய்ப்பார், வருங்காலத்திலும் மேய்ப்பார். தட் மீன்ஸ் கடந்த காலத்திலும் தேவைகளை சந்தித்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நிகழ்காலத்திலும் தேவைகளை சந்திப்பார், வருங்காலத்திலும் தேவைகளை சந்திப்பார். இந்த தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்பதனால் தவறான பாதை. அதான் சொல்கிற வார்த்தை, எனக்கு வழி தெரியல, நான் இதை பண்ணேன். எனக்கு வழி தெரியல, இதை தவற பண்ணேன். எனக்கு வழி தெரியல, என் சபையை விற்றேன். எனக்கு வழி தெரியல, எனக்கு இது மாதிரி நான் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரிய நினைக்கிறதெல்லாம். வழி தெரியவில்லை என்பதனாலே ஏதோ ஒரு வழியில நீங்க சிக்கிக்கொள்ள வேண்டாம். வழி தெரியல, எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்றேன்னே புரியல. தவறான செயல்கள், தவறான காரியங்கள், தவறான உறவுகள் வேண்டாம். அன்பானவர்களே, கடந்த காலத்தும் நடத்தின தேவன் நிகழ்காலத்தில் நடத்துவார். அது மட்டுமல்ல, உங்களை எதிர்காலத்தில் நடத்துவார். இவர் யார் என்றால் உங்களை நடத்தும் கர்த்தர். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அதாவது ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களை நடத்துகிற கர்த்தர். ஒரு நாள் அல்ல, 2 நாள். If you are really called by God. முதல் செய்தி என்னவென்றால், அன்பானவர்களே, முதல் செய்தி சஃபரிங் ஷெப்பர்ட். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உங்களை நடத்த ஒரு போதுமானவர். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். என்னோட வயதில மூத்தவர்களா இருக்கலாம், ஊழியத்திலே அனுபவம் பெற்றவர்களா இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, 23 வசனத்துல ஜீவனை தரும் ஆண்டவர். வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். 23 வசனத்துல சத்துருக்களுக்கு மத்தியில். சத்துருக்கள் அப்படின்னா பாருங்க, எதையும் சந்திக்க ஆயத்தம், தன் ஜீவனை தரவும் ஆயத்தம். சத்துருக்களுக்கு மத்தியில் எது ஒன்றுமே நடக்கலாம். எனிதிங் கேன் ஹேப்பன், எவ்ரிதிங் கேன் பி ஹேப்பன். எதுவும் நடக்கலாம், எப்போதும் நடக்கலாம், எந்த சூழ்நிலை நடக்கலாம். அவர் சொல்லுகிறார், that means he is ready to face the consequences. பிரச்சனைகளை, போராட்டங்களை, இல்லாமைகளை, வெறுமைகளை, வேதனைகளை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறார். அவர்தான் மேய்ப்பன். இதைத்தான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். அன்பார்களே, இதனுடைய கருத்து என்னவென்றால் 1 பேர் புஸ்தகம் அந்த கடைசி வசனம் 1 பேர் 2:25 நம்முடைய ஆத்துமாக்களுக்கு அவர் மேய்ப்பர். இது ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன். நம்முடைய ஆத்துமாக்களுக்கு அவர் மேய்ப்பர். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நிலைகளிலும் அவரே மேய்ப்பர். இந்த முதலாவது நான் சொல்ல விரும்புகிற அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். ஒரு 3 காரியங்களை இங்க நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, 22ஆம் சங்கீதம் கடந்த காலத்தை பற்றி பேசுகிறது. 22ஆம் சங்கீதம், it speaks about the cross, also grace. 24ஆம் சங்கீதம் முழுக்க கடந்த காலத்தில். 23ஆம் சங்கீதம் நிகழ்காலத்தில். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். 24ஆம் சங்கீதம் எதிர்காலத்தை குறித்து பேசுகிறது. 7ஆம் வசனம்,
வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். எதிர்காலம் திரும்ப சொல்லுகிறேன். 22 கடந்த காலம், 23 நிகழ்காலம், 24 எதிர்காலம். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். 22ஆம் சங்கீதம் இட் ஸ்பீக்ஸ் தி கிராஸ் அண்ட் கிரேஸ். சிலுவை குறித்தும் அவருடைய கிருபை குறித்து பேசுகிறது 22. 23 அன்பானவர்களே, அதாவது சத்துருக்களை குறித்து பேசுகிறது. இரண்டாவது, சத்துருக்கள் மத்தியில் நம்மை நடத்துகிற கர்த்தரை குறித்து பேசுகிறது. குரூக் அண்ட் கைடன்ஸ். சத்துருக்கள் நம்மை நடத்தும் ஒரு கர்த்தர். 24ஆம் சங்கீதம் அது எழுதப்பட்டிருக்கிறது. இட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி பெர்ஸ்பெக்டிவ். உடைய எதிர்காலம், உடைய நன்மை, உடைய செழிப்பு. உங்களை வைத்திருக்கிற 2 வார்த்தைகளை திரையில் பாருங்கள். கிரவுன் அண்ட் க்ளோரி. உங்களுக்கு இருக்கிற கிரீடம், உங்களுக்கு இருக்கிற மகிமை. அந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 24ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 8ஆம் வசனம் மகிமையின் ராஜா. 10ஆம் வசனம் மகிமையின் ராஜா, சேனைகளின் கர்த்தர். அது மட்டுமல்ல, 8ஆம் வசனத்துல அவர் யுத்தத்திலே பராக்கிரமுள்ள கர்த்தர். இட் ஸ்பீக்ஸ் இஸ் glory. It speaks his crown. அன்புடைய பிள்ளைகளே, இதைத்தான் ஆண்டவர் தொடர்ந்து அந்த 22ஆம் சங்கீதத்திலே ஜீவனை கொடுக்கிறவர். பாடுகள், போராட்டங்கள். 23 he cares the sheep. 22 he gave his life for the sheep. சிலுவையிலே ஜீவனையை தந்தார். he gave his life. 23 he cared for the sheep. 24ஆம் சங்கீதத்துல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இதுல போட்டிருக்கிறது. அதாவது அந்த மேய்ப்பன் நமக்காக ஒரு நாளிலே இந்த பூமியிலே பிரவேசிப்பார். வசனம் சொல்லுகிறது, அவர் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை திறவுங்கள், மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிப்பார். 24ஆம் சங்கீதம் சொல்லப்படுது, there's a reward for the sheep. ஒரு நாள் வரும், அன்னைக்கு மகிமையின் ராஜா உங்களுக்காக. குழம்ப வேண்டாம். 22ஆம் சங்கீதம் he gave his life for the sheep. 23ஆம் சங்கீதம் he cared for his sheep. 24ஆம் சங்கீதம் he crowned his sheep. 22 ஜீவனை கொடுக்கிறார். 23 அன்பானவர்களே விசாரிக்கிறார், கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறார் சத்துருக்கள் மத்தியில. 24 இந்த மகிமையினால், சிங்காசனத்தினால், கிரீடத்தினால் உயர்த்துகிறார். எனவேதான் இந்த நாளிலே இதான் இந்த ஒரு ஊழியனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மை. விசாரிக்கும் மேய்ப்பர், அலங்கரிக்கும் மேய்ப்பர், முடிசூட்டு மேய்ப்பர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிற ஒரு மேய்ப்பர். ஒரு மேய்ப்பனின் முதல் தகுதி என்னவென்றால் சஃபரிங் ஷெப்பர்ட், பாடுபடும் மேய்ப்பன். இதைத்தான் நாம் 1 பேதுரு 2:21 வாசித்தோம். இதற்காக அழைக்கப்பட்டீர்கள், கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு. அப்படியானால் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் மாதிரி வைத்து போனார். இப்படிப்பட்ட மாதிரி, பாடுகளின் மாதிரி. இந்த முதல் குறிப்பு என்னவென்றால் a shepherd is a suffering shepherd. ஒரு மேய்ப்பன் என்றால் பாடுபடுகிறதா மேய்ப்பன். துன்பங்களிலே இந்த இணையருக்கு அந்த பாடுபட வேண்டும் என்கிற அந்த எண்ணமே இல்லை, பாடுபட வேண்டும் சிந்தை இல்லை. லைஃப் இஸ் நாட் ஈஸி. வாழ்க்கை அவ்வளவு சுலபம் அல்ல. வாழ்க்கை சுலபம் இல்லாத போது ஊழியம் எப்படி சுலபமா இருக்கும்? every day there's a new challenges. புதிய புதிய சவால், புதிய புதிய பாடுகள், புதிய புதிய காரியங்கள், பலமுறை பலமுறை. இது தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்றும் வந்தது, இன்றும் வந்தது. இன்றும் அரசியல்வாதிகள் மூலமாய், ஆன்மீகவாதிகள் மூலமாய், உலக மக்கள் மூலமாய், சபை மக்கள் மூலமாய் வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் a suffering shepherd. இதைத்தான் நாம் 1 பேதுரு 2:21 வாசித்தோம். அவர் பாடுபட்டு. இதைத்தான் தொடர்ந்து 22ஆம் சங்கீதம் முழுக்க 22ஆம் சங்கீதம் the suffering, கிறிஸ்துவின் பாடுகள். அது கிறிஸ்துவின் பாடுகள் அல்ல, ஒரு மேய்ப்பனின் பாடுகள். வேதனையும் கண்ணீரும். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால் புலம்பல், அதாவது பிசிக்கல் சஃபரிங். ஒரு ஊழியனுக்கு முதமான சஃபரிங் உண்டு. பிசிக்கல் சஃபரிங், மென்டல் சஃபரிங், ஸ்பிரிச்சுவல் சஃபரிங். இதுதான் ஊழியனுக்கு இந்த உலகம் கொடுக்கிற பரிசு. ஊழியன் என்றாலே சஃபரிங். எப்படிப்பட்ட சஃபரிங்? பிசிக்கல், சரீர பாடுகள்.
எத்தனை ஊழியக்காரர்கள் சரீரத்துல பாடுபடுகிறார், எந்த தவறும் செய்யாதவர்கள். எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பேரை பார்த்திருக்கிறேன். எத்தனையோ ஒரு எம்எல் ஜெபசிங் ஐயா அவர்கள், அவர் ஆனந்தம் அவர்கள், அவரெல்லாம் என் நண்பர் ஜான் சாலமன் அவர்கள், அவங்கெல்லாம் சரீரத்துல கண்ணார கண்டோம். கண்ணார் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் படுத்த படுக்கையில செயல்பட முடியாத ஊழியர்கள் ஏராளம். தட் இஸ் த பிசிக்கல் சஃபரிங். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், அவர்களுக்கு மத்தியில அவர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர், பாதுகாக்கும் கர்த்தர், பயன்படுத்தும் கர்த்தர், நிலைநிறுத்தும் கர்த்தர். அதாவது சரீர பாடுகள் கொடூரமானது. கிறிஸ்துவின் சரீர பாடுகள் கை கால்களிலும் சிரசிலும் அவருடைய எல்லா இடத்திலையுமே அதாவது காயங்கள், முன்கிரீடம். இது சிலுவை அவருக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லா ஊழியர்களுக்குமே பலமான பாடுகள், சரீரத்துல ஏராளமான பாடுகள், சொல்லக்கூடிய சொல்லக்கூடாத பலவிதமான பாடுகள். இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன் மென்டல் சஃபரிங். ஒரு ஊழியக்காரனுக்கு பலவிதமான பாடுகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான எதிர்ப்புகள் மென்டலி. அது எப்படி என்றால், திரும்ப சொல்லுகிறேன், மென்டல் சஃபரிங். மனதளவில் எவ்வளவு பெரிய பேருக்கு பாதிப்பு. ஊழியக்காரர், எத்தனை ஊழியக்காரை பற்றி தூற்றுவது, அவளை பரியாசம் பண்ணுவது, ஏராளமான இன்னைக்கு ஊழியக்காரர்களை பாடுபடுத்துவது சிலருக்கு ஊழியம். வசித்து பாருங்கள் அன்பானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், யோவான் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 1 வசனங்கள் வரை. எவரி பாஸ்டர் ஹஸ் a mental suffering. ஒவ்வொரு ஊழியருக்கும் அது இருந்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு ஊழியனுக்கும். இரண்டாவது, 3வது ஊழியர்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சஃபரிங், அதிகமான ஆவிக்குரிய பாடுகள். ஸ்பிரிச்சுவல் சஃபரிங் தெரியுமா? அதாவது பாவமே இல்லாத ஒரு பாவமானார். ஏசாயா புஸ்தகம் 52:14. பாவமே இல்லை, ஆனால் பாவமானார். குற்றமே செய்யவில்லை, குற்றப்படுத்தப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, நான் வாசித்த வசனத்துல, அன்பானவர்களே, அவர் பயப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். இதான் இன்னைக்கு இருக்கிற ஸ்பிரிச்சுவல் சஃபரிங். இது எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஒவ்வொரு ஊழியக்காரருக்குமே அது உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், பிசிக்கல் சஃபரிங், சரீர பாடுகள். மென்டல் சஃபரிங், மனதளவில் நிறைய பேர் மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, அதாவது ஜெபிக்க முடியாத நிலையில். நீ எவ்வளவு ஊழியக்காரர் மென்டலி அஃபெக்டட், மனைவியினால், பிள்ளைகளால், விசுவாச மக்களால் சோர்ந்து போன மக்கள். போதும், இந்த ஊழியம் வேண்டாம். 3வது சஃபரிங், ஸ்பிரிச்சுவல் சஃபரிங். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இவையெல்லாம் ஒரு நாள் மாறும், நிச்சயம் ஒரு நாள் மாறும். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களைப் போல, அவர் பிரதான மேய்ப்பர், உங்களைப் போல என்னை போல அவர் பாடுபட்டார், வையப்பட்டார், துக்கப்பட்டார், வேதனைப்பட்டார், வெற்றி சிறந்தார். shepherd is a suffering man. பாடுபடுகிற ஒருவன் தான் மெய்ப்பனுக்குரிய தகுதி உள்ளவன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏன் இந்த பாடு? மெய்ப்பனாக இருந்தாலே பாடுதான், மென்டலி, ஸ்பிரிச்சுவலி அண்ட் பிசிக்கலி. இரண்டாவது, ஒரு மெய்ப்பனுடைய அடுத்த தகுதி என்னவென்றால் சின்லெஸ், பாவமற்றவன் தான் மெய்ப்பன். வாசிக்கும் கிழங்கள் 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை, உடைய வாயில வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவன் தான் மெய்ப்பனுக்குரிய தகுதி உள்ளவன். பாவம் செய்யவில்லை, இரண்டாவது வஞ்சனை காணப்படவும் இல்லை. நல்லா கவனிக்கணும், வஞ்சனை இல்லை ஆனால் வையப்பட்டார். தவறு செய்யவில்லை ஆனால் பாடுபட்டார். தவறு செய்யவில்லை, பயமுறுத்தப்பட்டார். தவறு செய்யவில்லை, நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். எவ்வளவு கஷ்டம் இல்லை? தவறு செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை, ஆனால் வையப்பட்டார். பாவம் செய்யவில்லை, ஆனால் பாடுபட்டார். பாவம் செய்யவில்லை, பயமுறுத்தப்பட்டார். பாவம் செய்யவில்லை, நியாய தீர்ப்புக்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இதுதான் அதாவது இந்த உலகம் ஊழியனுக்கு கொடுக்கிற பரிசு. சின்லெஸ், பாவமே இல்லை, ஆனாலும் அவர் பாவமானார். உங்களுக்காக, எனக்காக. இதைத்தான் திரும்ப திரும்ப நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஒவ்வொரு நிலையிலும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் இதை சந்தித்தார். 3வது
ஒரு மேய்ப்பனுடைய மூன்றாவது காரியம் என்னவென்றால், அன்பானது பிள்ளைகளே, சப்மிசிவ் ஷெப்பர்ட். 1 பேதுரு 2:23 நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நீங்க அனைவருக்கு அந்த ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமே இல்லை. நயார் கீழ்படியணும், இல்ல. பாருங்க, சப்மிசிவ் 2:23 தம்மை ஒப்புவித்தார். யார் தெரியுமா? நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு. தேவனா இருக்கலாம், அதிகாரமா இருக்கலாம், ஆளுகிற மக்களா இருக்கலாம். சப்மிசிவ். நண்பு ஊழியர்களே, சப்மிசிவ் பாஸ்டர், நீங்க மாஸ்டர் தான். Submissive to the Lord, submissive to the leaders, submissive to the elders, submissive to your mission. ஒரு ஸ்தாபனத்தை வந்தீங்கன்னா ஒப்பு கொடுங்க, கீழ்படிங்க, தேவனுக்கு கீழ்படிங்க, உங்க தலைவருக்கு கீழ்படிங்க. நீங்க நிறைய பேர், அவர் என்ன பெரிய தலைவர், நான் தான் தலைவராக்கணும், அவர் ஒரு போலி தலைவர் இல்ல. திரும்ப சொல்லுகிறேன், நீங்க எவ்வளவு பெரிய ஊழியரா இருந்தாலும் ஒரு தலைவனுக்கு இருங்க. அது நல்லது. அது உங்களுக்கு ஒரு கவசம், அது உங்களுக்கு கவரிங். நான் சொல்ல சத்தியம் என்னவென்றால், பி எ சப்மிசிவ் ஷெப்பர்ட். ஒரு கீழ்ப்படுகிற ஒரு ஊழியனாயிருங்கள். 4வது, பி எ சப்ஸ்டிடியூட் ஷெப்பர்ட். 1 பேதுரு 2:24 அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு வார்த்தை, நான் பிழைத்திருக்கும்படி அவர்தாமே சுமந்தார். அந்த வார்த்தை கவனிங்கள். நான் பிழைத்திருக்கும்படி. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் பிழைத்திருக்கும்படி அவர் சுமந்தார். இன்றைக்கு why should I bear it? திரும்ப படிக்கிறேன் அந்த வசனத்துல, நான் பிழைத்திருக்கும்படி அவர் சுமந்தார் தவறுகளை, குற்றங்களை. என்னுடைய கருத்து என்னவென்றால், அதாவது ஒரு பதிலாக, தன்னையே அதற்கு தியாகமாக, தன்னையே அர்ப்பணித்த ஒரு சப்ஸ்டிடியூட்டட் ஷெப்பர்ட் பதிலானார். கடைசியாக சீக்கிங், ஒரு தேடும் மேய்ப்பராக. 25ஆம் வசனம், சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தோம், இப்பொழுதோ ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பர். எப்படி தெரியுமா? தேடினார், தேடி கண்டுபிடித்தார். இந்த வசனம் சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய வசனங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, 80ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். அவர் யார் என்றால், இஸ்ரவேலின் மேய்ப்பர். உங்களை என்னையும், அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அதாவது யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவர். அவருக்கு செவி கொடுங்கள். அது மாத்திரமல்ல, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை என்னையும் அவர் சரியாய் நடத்துகிறவர். நிறைய வசனம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் தேடும் ஒரு மேய்ப்பர். ஏன் தெரியுமா? நீங்க இருக்க வேண்டும், நீ யாரா இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேலின் மேய்ப்பர், யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவர். என்னுடைய 3ஆவது குறிப்பிலே சொன்னேன், சப்மிசிவ். அந்த 10:20-15 அவர் சொல்லுகிறார், என்னுடையவை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் அப்படி செய்யல. ஆனால் என்னுடையவை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? ஆனதேவர் அப்படி செய்யல. அன்பானவர்களே, அது 26:53 அவர் சொல்லுகிறார், நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12க்கும் அதிகமான லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் நினைக்கிறாயா? ஆனா அப்படி அவர் வேண்டிக் கொள்ளவில்லை. 3வது, ஏசாயா 53:7 அவர் சொல்லுகிறார், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் வாய் திறக்கவில்லை. சப்மிசிவ். நீங்க எவ்வளவு பேச்சு, ஒரு வார்த்தை பேசினா 9 வார்த்தை, வாய் திறக்கவில்லை. திரும்ப வசனம்தான், அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல, சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல தம்முடைய வாயை திறவாதிருந்தார். He never opened his mouth. That speaks the submissive. அடுத்த சொன்னேன், சப்ஸ்டிடியூட். தேவன், அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் பதிலாய் மாறினார். ஏன் தெரியுமா? ஏனென்றால் நீங்கள் நானும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாதபடி. வேதம் சொல்லுகிற எசேக்கியேல் 18:4, அதாவது
எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவர்கள். தகப்பன் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும். அதாவது என்னுடைய தவறுகளை, என்னுடைய அக்கிரமங்களை, என்னுடைய மீறுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். சொல்லப்பட்ட வார்த்தை என்னுடையவர்கள், சப்ஸ்டிடியூட், அதாவது எனக்காக, என் தவறுகளுக்காக, என் பாவங்களுக்காக 1 பேர் 3:18 பதிலாக தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக, சப்ஸ்டிடியூட், அவர் எனக்காக தேவனிடத்தில் சேர்க்கும்படி அவர் அநீதிகளுக்கு பதிலாக, கடைசியாக சீக்கிங், தேடும் மேய்ப்பர். அவர் சொல்லுகிறார் யோவான் 10:11, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நாளிலே என் அன்பு ஊழியர்களே, ஒரு ஊழியனின் தகுதி திரும்ப சொல்லுகிறேன். சீக்கிங் ஷெப்பர்ட், தேடுகிறவன், புகழை அல்ல, பொருளை அல்ல, ஆத்துமாக்களை, ஜனங்களை. அழிந்து போகிற ஒரு பாரம், ஒரு கரிசனை, ஒரு பேஷன், ஒரு தரிசனம். 2 சப்ஸ்டிடியூட், தானே ஏற்றுக்கொள்வது, அவருடைய பாரங்களை, அவருடைய துக்கங்களை, அவருடைய வேதனைகளை, கண்ணீரை. சப்ஸ்டிடியூட் ஷெப்பர்ட். 3வது சப்மிசிவ், அர்ப்பணிக்கப்படுகிற ஒரு ஊழியனாய், தேவனுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவ சித்தத்துக்கு, சின்லெஸ், பாவம் இல்லாத ஒரு ஊழியனாய். சொல்ல முடியுமா? விசுவாசி சொல்லணும் உங்களை பார்த்து, எங்க பாஸ்டர் பாவம் இல்லாதவர், தவறே செய்யாதவர், வஞ்சனை இல்லாதவர், கவனம் இல்லாதவர், பொய் பேசாதவர், உண்மை உள்ளவர் சொல்லுவாங்களா? முதல்ல சொன்னேன், சஃபரிங். ஒரு ஊழியனுக்கு பாடுகள், மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, பிசிக்கலி. அவன் எல்லாவற்றுக்கும் மத்தியில அவன் நம்முடைய பிரதான மேய்ப்பர். அவர் சொல்லுகிறார், நான் அந்த நாளிலே உனக்கு ஜீவவெள்ளத்தை தருவேன். திரும்ப வசனத்தை நான் வாசிக்க முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2:21, இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாவுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமான அவரிடத்துல நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்மாவுக்கு மெய்ப்பர் நம்மை கண்காணிக்கிறவர். எனவே உங்கள் பாடுகள், உங்கள் போராட்டங்கள், உங்கள் இல்லாமை, உங்கள் வறுமை, அவரே உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பர். சரீரத்துக்கு மெய்ப்பர். நீங்க மெய்ப்பரா இருக்கலாம், உங்களுக்கு மேல ஒரு பெரிய மெய்ப்பர். எனவே இந்த நாளில இரண்டு ஊழியர்களே, what kind of shepherd you are? எப்படிப்பட்ட மெய்ப்பரா இருக்கிறீர்கள்? பாவம் இல்லாத, திரும்ப சொல்லுகிறேன், sinless, submissive, substitute, seeking, தேடுகிற மெய்ப்பராய், suffering shepherd. அவருடைய மெய்ப்பராய் இருக்க அர்ப்பணியுங்கள். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. உங்களுடைய கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றி, இரக்கங்களுக்காய் நன்றி, கிருபைகளுக்காய் நன்றி, தயவுக்காய் நன்றி. இது விரும்புகிற ஊழியர்களாய் எங்களை மாற்றும். உங்களுடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். எங்களுடைய பிரதான மெய்ப்பர் நீர் ஆண்டவரே. இந்த வெளிப்படும் போது அழிவில்லாத வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். Yes Lord, submissive shepherd, seeking shepherd, substitutionary shepherd, sinless shepherd, suffering shepherd. அப்படிப்பட்ட மெய்ப்பெறக்கூடிய தகுதி இடத்துல காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான மெய்ப்பர்களே, தேவன் விரும்புகிற மெய்ப்பர்களாயிருங்கள். அவருடைய பிரதான மெய்ப்பர். வசனம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, இப்பொழுதோ ஆத்துமாவுக்கு மெய்ப்பர், நம்மை கண்காணிக்கிறவர், அவரிடத்தில் திரும்பவும் அழிவில்லாத மாசற்ற வாடாத கிரீடத்தை பெற்றுக் கொள்வீர்கள். காட் பிளஸ். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.